இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சம். ஃபர்ஸ்ட் சம் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சம்முமே ஈஸி தான். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஓகேவா? போன சம்ல சொல்லி கொடுத்த அதே மெத்தட் தான். ஓகே, சம்குள்ள போறதுக்கு முன்னாடி போன சம்ல ஒரு ட்ரிக் எழுதிக்கிட்டோம் இல்லையா? அந்த ட்ரிக்கை ஃபர்ஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் படிச்சுக்கலாம். ஓகேவா? டிவிஷன், தட் இஸ் டிவிடெண்ட்னா என்னது? ஏ அப்படின்னு சொன்னேன் இல்லையா? and then divisor அப்படின்னா என்ன சொன்னேன்? b சொன்னேன். டிவைசருக்கு என்ன சொன்னேன்? b சொன்னேன். and then quotient என்ன சொன்னேன்? q. ஓகேவா? quotient என்னது? q. போட்டுட்டேன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சம்ல அப்ளை பண்ண போறோம். ஃபார்முலா என்னது? இது போட்டு ஃபார்முலா நான் எழுதி வச்சுக்கிறேன். ஃபார்முலா என்னப்பா சொன்னோம் போன சம்ல? a is equal to b into q plus r. ஓகேவா? ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். a man has 532 flower pots. ஓகேவா? அவன்கிட்ட 532 flower pots இருக்கு. பார்ட்ஸ்ல plots இருக்கு. ஓகேவா? he want to arrange them in rows such that each contains 21 flower plots. அவன் வந்து ரோஸ்ல எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு நினைச்சான்? அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சான். ஓகேவா? அதுல ஈச் வந்து 21 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து கண்டெயின் பண்ணுது. ஓகே, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு many flower pots are left over. ஓகேவா? ஸோ இதான் கொஸ்டின். ரொம்ப ஈஸி தான். ஓகே, இந்த சம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சின்ன பிள்ளைல டிவிஷன் போடுவோம்ல, அது போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ என்னது? நமக்கு ஏ என்னது? டிவிடெண்ட். இந்த சம்ல டிவிடெண்ட் என்னது? 532. ஓகேவா? அப்ப a is equal to 532 and then b எவ்வளோ? b என்னது? டிவைசர். டிவைசர் எவ்வளோ? 21 கொடுத்துருக்கான் இல்லையா? 21. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஓவர் எவ்வளோன்னு பார்க்கணும். அவ்வளோதானே? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா? நம்ம டிவிஷன் போடுவோம்ல, இப்படி போட்டுக்கலாம். ஓகே, 532 21. இது என்னது உங்களுக்கு? 532 டிவிடெண்ட் இல்லையா? இது என்னது? டிவிடெண்ட். இது என்னது? டிவைசர். இது என்னது? டிவைசர். Are you clear with that? Okay. எத்தனை டைம்ஸ் வந்து 532 வரும்? 25 டைம்ஸ் போட்டா ஃபர்ஸ்ட் 25 டைம்ஸ் போடணும். ஓகேவா? that is நான் வந்து 2 into 21 எவ்வளோ? 42வா? 42 போட்டாச்சு. ஓகே, 53ல 42 போயிடுச்சுன்னா எவ்வளோ? தட் இஸ் 3ல 2 போயிடுச்சுன்னா 1, 5ல 4 போயிடுச்சுன்னா 1. இந்த 2 அப்படியே இறக்கிக்கலாம். 112 இருக்கா? 5 into 21 105. ஓகேவா? அதனால நான் 25 டைம்ஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ 112ல 105 போயிடுச்சுன்னா 7. ஓகேவா? அப்ப வந்திருக்கிறது என்னது? ரிமைண்டர். அதுதான் நமக்கு என்னது? லெஃப்ட் ஓவர். ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது? ரிமைண்டர், லெஃப்ட் ஓவர். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? நம்மளோட கம்ப்ளீட்டட் ரோஸ். ஓகேவா? இது என்னது? நம்மளோட கம்ப்ளீட்டட் ரோஸ். 25 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டட் ரோஸ். சம் ஈஸியா இருக்குல்ல? ரொம்ப ஈஸி. ஃபார்முலா வந்து a is equal to bq plus r. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். வேற a எவ்வளோ? 532 இல்லையா? இஸ் ஈக்குவல் டு b வந்து 21, q வந்து 25. ஓகேவா? ப்ளஸ் ரிமைண்டர் 7. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதணும்? நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸும் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ் எழுதணும் இல்லையா? என்ன எழுதணும்? therefore number of completed rows எவ்வளோ? completed rows 25. அந்த 25 போட்டுருங்க. and then number of flower parts எவ்வளோ? 7. that is left over எவ்வளோ? 7. அவ்வளோதான். இதோட அந்த சம் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான சம்மா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 3rd சம் பார்க்கலாம்.